Hi students, நான் இப்போ chapter 2 numbers and sequencesல progress check பார்க்க போகிறோங்க. Page number 45ல வருது. Second problem. ஓகேங்களா? The HCF of numbers of the form 2 power n and 3 power n is what? இது class 10 சமச்சீர் syllabusல வரதாங்க. The HCF of numbers of the form 2 power m and 3 power n is what? HCFங்கிறது உங்களுக்கு highest common factor. இப்போ 2 பவர் mக்கும் 3 பவர் nக்கும் என்ன HCF இருக்குன்னா, ஸோ HCF of 2 பவர் m and 3 பவர் n என்ன வரும்னா, இப்போ 2 பவர் m வந்து நம்ம 1 into 2 பவர் mன்னு எழுதலாம். 3 பவர் n வந்து 1 into 3 பவர் nன்னு எழுதலாம். ஓகேங்களா? வேற எந்த மாதிரி நம்ம மல்டிபிளும் நம்ம போட முடியாது. சரிங்களா? பிகாஸ் 2 பவர் m, ஸோ 2 பவரில் வர நம்பர்ஸ், தட் இஸ் உங்களுக்கு அது வந்து 2வாக இருக்கலாம், இல்லை 4ஆக இருக்கலாம், 8 இல்லை 16 இல்லை 32, அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் உங்களுக்கு 2 பவர் எம்மில் வரும். அதே 3 பவர் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 9, 27, 81, 243 அந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு 3 பவர் n எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். அதே 2 பவர் m எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு காமனான ஒரு ஃபேக்டரோ டிவைஸரோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி நம்ம டிவைஸர் என்னதுங்க, 1 மட்டும்தான். ஸோ HCF ஆஃப் 2 பவர் m and 3 பவர் n இஸ் 1. அவ்வளோதாங்க. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.